GTN என்பது சாதாரண வாழ்க்கை கதை படம் மாதிரி ஆரம்பித்து ஒரு மனிதர் தன்னுடைய அறிவு, உழைப்பு, விடாமுயற்சி இவற்றால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நமக்கு காட்டும் படமாக இருக்கிறது. இந்த கதை கோபால்சாமி துரைசாமி நாயுடு என்ற உண்மையான மனிதருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் சந்தித்த சிரமங்கள், அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய தொழில் முயற்சிகள், ஆட்சியாளர்களுடன் ஏற்பட்ட மோதல்கள் என்று பல விஷயங்களை படம் நமக்கு எடுத்துச் செல்கிறது. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கியிருக்கிறார். திரைக்கதையை அவர் மாதவனுடன் சேர்ந்து எழுதியிருக்கிறார். மாதவனே இந்த படத்தை தயாரித்ததோடு கோபால்சாமி துரைசாமி நாயுடு கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார். சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன், வினய் ராய் ஆகியோரும் முக்கியமான வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். கதை நேரடியாக நாயுடுவின் இளமை காலத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. முதலில் அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை நமக்கு காட்டுகிறார்கள். காலம் 50களின் இறுதிப்பகுதி. இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது. ஆனால் நாயுடுவின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை. வருமான வரித்துறையுடன் அவருக்கு பெரிய மோதல் நடக்கிறது. அவரிடம் மிகப்பெரிய அளவில் வரி கேட்கப்படுகிறது. அந்த தொகையை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாததாக நினைக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து கதை பின்னோக்கி செல்கிறது. அங்கிருந்து நாயுடுவின் சிறுவயது மற்றும் இளமை வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு கிராமத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் இளைஞனாக நாயுடு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆங்கிலேய அதிகாரி மோட்டார் சைக்கிளில் அந்த ஊருக்கு வருகிறார். அதுவரை அப்படிப்பட்ட வாகனத்தை நேரில் பார்த்திராத நாயுடுவுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மற்றவர்கள் அந்த வாகனத்தை ஒரு வித்தியாசமான பொருளாக பார்த்திருக்கலாம். ஆனால் நாயுடுவின் பார்வை வேறாக இருக்கிறது. அவர் அந்த வாகனம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஒரு ஆர்வம்தான் அவருடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறது. அவரிடம் உடனே பணம் கிடையாது. ஆனால் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்காக உழைக்க வேண்டும் என்று அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் பல விதமான வேலைகளை செய்து பணத்தை சேமிக்கிறார். இறுதியில்தான் விரும்பிய மோட்டார் சைக்கிளை வாங்குகிறார். இந்த பகுதி படத்தில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாயுடு பிறந்ததிலிருந்தே பெரிய கண்டுபிடிப்பாளர் அல்ல என்பதை படம் காட்டுகிறது. அவருக்கு முதலில் ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கான பதிலை தேடும் ஆர்வம் இருந்தது. அதற்காக அவர் உழைத்தார். அந்த ஆர்வமும் உழைப்பும் சேர்ந்து அவரை பின்னாளில் பெரிய கண்டுபிடிப்பாளராக மாற்றியது. இதுதான் படத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று. அதற்கு பிறகு நாயுடுவின் வாழ்க்கை பல திருப்பங்களை சந்திக்கிறது. அவர் பருத்தி ஆலையில் வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்வதோடு நின்றுவிடாமல் அந்த தொழிலை எப்படி நடத்துகிறார்கள், இயந்திரங்கள் எப்படி இயங்குகின்றன, எங்கே குறை இருக்கிறது என்று கவனிக்கிறார். மற்றவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்த நேரத்தில் நாயுடு அந்த வேலையிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பின்னர் அவரே ஒரு பருத்தி ஆலையை ஆரம்பிக்க முயற்சி செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தொழில் முயற்சி என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் இல்லை, ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதில் இருக்கிறது. இந்த எண்ணம்தான் அவருடைய அடுத்தடுத்த முயற்சிகளிலும் தெரிகிறது. பின்னர் அவர் யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் என்ற பேருந்து சேவையை ஆரம்பிக்கிறார். அந்த காலத்தில் பேருந்து சேவை இன்றைய அளவுக்கு எளிதாக கிடைத்த ஒன்றாக இல்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் செல்வதற்கு பல சிரமங்கள் இருந்தன. நாயுடு இந்த தேவையை புரிந்து கொண்டு பேருந்து சேவையில் இறங்குகிறார். அது மெதுவாக வளர்ந்து பெரிய தனியார் பேருந்து சேவையாக மாறுகிறது. இங்கே நாயுடுவின் இன்னொரு திறமை வெளிப்படுகிறது. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்துவது மட்டும் அல்லாமல் அதை வளர்ப்பது எப்படி என்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த படத்தின் உண்மையான சிறப்பு அவர் ஒரு தொழிலதிபராக வளர்ந்தது மட்டும் கிடையாது. அவர் தொடர்ந்து புதிதாக ஏதாவது செய்ய முயன்றதுதான் முக்கியம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார மோட்டார்களில் ஒன்றை உருவாக்கியவர் என்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. அதோடு மின்சாரத்தில் இயங்கும் சவர கருவியையும் உருவாக்குகிறார். குறைந்த செலவில் பயன்படுத்தக்கூடிய வானொலியையும் உருவாக்க முயற்சி செய்கிறார். பின்னர் பெட்ரோல் இயந்திரத்தில் இயங்கும் காரையும் உருவாக்குகிறார். இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அந்த காலத்தில் இவ்வளவு வசதிகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதர் எப்படி இத்தனை விஷயங்களை யோசித்தார்? அதற்கான பதில் அவருடைய ஆர்வத்தில்தான் இருக்கிறது.
அவருக்கு இயந்திரங்கள் மீது ஆர்வம் இருந்தது. ஒரு பொருள் எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதை புரிந்து கொண்ட பிறகு அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்று யோசித்தார். இந்த மனநிலையே அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. மாதவன் நாயுடு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது இந்த படத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று. இந்த வேடத்தில் அவர் வெறும் ஒரு பெரிய மனிதரை காட்ட முயற்சி செய்யவில்லை. ஆரம்பத்தில் சாதாரண இளைஞனாக இருக்கும் நாயுடுவையும், பின்னர் தன்னம்பிக்கை கொண்ட தொழில் முனைவோராக மாறும் நாயுடுவையும், இறுதியில் அதிகாரிகளுடன் மோதும் பிடிவாதமான மனிதராக இருக்கும் நாயுடுவையும் காட்ட முயற்சி செய்கிறார். மாதவனின் நடிப்பில் அமைதியான நம்பிக்கை இருக்கிறது. சில இடங்களில் அவர் அதிகமாக பேசாமல் முகபாவனையிலேயே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். நாயுடுவின் பிடிவாதமும் அறிவும் அவரது நடிப்பில் தெரிகிறது. ஆனால் இந்த கதாபாத்திரத்தை நடித்திருப்பது எளிதான வேலை கிடையாது. ஏனென்றால் நாயுடு ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் இருக்கின்றன. அந்த சாதனைகளை வெறும் பட்டியலாக சொல்லாமல் ஒரு மனிதரின் வாழ்க்கையாக காட்ட வேண்டிய பொறுப்பு நடிகருக்கு இருக்கிறது. மாதவன் அந்த முயற்சியில் நல்ல வேலை செய்திருக்கிறார். சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன், வினய் ராய் ஆகியோரின் பங்களிப்பும் கதைக்கு உதவுகிறது. அவர்கள் அனைவரும் நாயுடுவின் வாழ்க்கையில் வெவ்வேறு நிலைகளில் தொடர்பு கொள்ளும் மனிதர்களாக வருகின்றனர். அவர்களுடைய பாத்திரங்கள் கதையை நகர்த்த உதவுகின்றன. படத்தின் மற்றொரு முக்கியமான பகுதி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நாயுடு சந்தித்த போராட்டம். அந்த காலத்தில் ஒரு இந்தியர் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்குவது எளிதாக இருந்திருக்காது. அதிகாரம் முழுவதும் ஆங்கிலேயர்களிடம் இருந்த காலம் அது. அப்போது ஒரு இந்தியர் தொழில் தொடங்க வேண்டும், புதிய இயந்திரங்களை உருவாக்க வேண்டும், தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நாயுடுவின் வாழ்க்கையிலும் அந்த தடைகள் வருகின்றன. ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகும் அவரது பிரச்சனைகள் முடிவதில்லை. இங்கேதான் கதை மீண்டும் அந்த 50களின் இறுதிப் பகுதிக்கு வருகிறது. வருமான வரித்துறையுடன் நாயுடுவுக்கு மோதல் ஏற்படுகிறது. அவரிடம் மிக அதிகமான வரி கேட்கப்படுகிறது. நாயுடு அதை ஏற்கவில்லை. தன்னுடைய உழைப்பால் உருவாக்கிய பணத்துக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஏன் செலுத்த வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். இந்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் நாயுடு ஆங்கிலேயர்களுடன் போராடிய பிறகு சுதந்திர இந்தியாவிலும் அதிகாரிகளுடன் போராட வேண்டிய நிலைக்கு வருகிறார். இதன் மூலம் படம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறது. ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டால் மட்டும் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடுமா? அல்லது சாதாரண மனிதன் தனது திறமையையும் உழைப்பையும் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு இன்னும் பல தடைகளை சந்திக்க வேண்டுமா? நாயுடுவின் வாழ்க்கை இந்த கேள்விக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. படத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது ஒரு சாதாரண மனிதர் எப்படி பெரிய மனிதராக ஆனார் என்ற கதையை மட்டும் சொல்லவில்லை, அவர் வெற்றி பெற்ற பிறகும் சந்தித்த பிரச்சனைகளையும் காட்டுகிறது. இதனால் கதை முழுவதும் வெற்றி பயணமாக மட்டும் தெரியவில்லை. நாயுடு பல விஷயங்களில் வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் தோல்விகளும் இருக்கின்றன. சில நேரங்களில் அவர் தனியாக நிற்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் அதிகாரிகளுடன் மோத வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் தன்னுடைய எண்ணத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டங்கள் தான் கதாபாத்திரத்தை உயிரோடு இருப்பது போல காட்டுகின்றன. படத்தின் இன்னொரு நல்ல விஷயம், நாயுடுவின் கண்டுபிடிப்புகளை வெறும் பெருமையாக சொல்லாமல் அவற்றின் பின்னால் இருந்த ஆர்வத்தை காட்ட முயற்சி செய்திருப்பது. ஒரு மின்சார மோட்டாரை உருவாக்குவது அல்லது ஒரு வானொலியை குறைந்த செலவில் உருவாக்குவது என்பது ஒரு நாளில் நடக்கும் விஷயம் இல்லை. அதற்கு நிறைய முயற்சியும் தோல்வியும் தேவை. அந்த முயற்சியை படம் நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை கதைகள் இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் தேவையானவை. காரணம், இப்போது பலர் உடனடியாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாயுடுவின் வாழ்க்கை அப்படி இல்லை. அவர் முதலில் ஆர்வம் கொண்டார், பிறகு கற்றுக்கொண்டார், உழைத்தார், பணத்தை சேமித்தார், தோல்விகளை சந்தித்தார், மீண்டும் முயற்சி செய்தார். அதன் பிறகுதான் பெரிய நிலைக்கு வந்தார். இந்த படத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயம் இதுதான். ஆனால் படம் குறைகள் இல்லாதது என்று சொல்ல முடியாது. முதலில் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை ஒரு படத்துக்குள் சொல்ல வேண்டியிருப்பதால் நாயுடுவின் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் வேகமாக கடந்து செல்வது போல தெரிகிறது. ஒரு கண்டுபிடிப்பு உருவாகும் பின்னணி, ஒரு தொழில் வளர்ந்த விதம்,
ஒரு பிரச்சனை உருவான விதம் போன்றவற்றை இன்னும் விரிவாக காட்டியிருக்கலாம். சில இடங்களில் நாயுடுவின் சாதனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரும்போது ஒரு மனிதரின் வாழ்க்கையை பார்க்கிறோம் என்ற உணர்வை விட அவருடைய சாதனைகளின் பட்டியலை பார்க்கிறோம் என்ற உணர்வு ஏற்படலாம். இது படத்தின் ஒரு குறையாக சொல்லலாம். அதேபோல அவருடைய குடும்ப வாழ்க்கையையும் இன்னும் அதிகமாக காட்டியிருக்கலாம். ஒரு மனிதர் தொடர்ந்து தொழிலும் கண்டுபிடிப்புகளிலும் ஈடுபட்டிருக்கும் போது அவருடைய குடும்பத்தினர் என்ன நினைத்தார்கள், அவருடைய வாழ்க்கை அவர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் காட்டியிருந்தால் கதைக்கு இன்னும் உணர்ச்சி கிடைத்திருக்கும். மாதவன் நல்ல நடிப்பு கொடுத்திருந்தாலும் சில இடங்களில் கதாபாத்திரம் கொஞ்சம் கட்டப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. நாயுடுவின் உள்ளுக்குள் இருக்கும் உணர்வுகளை இன்னும் அதிகமாக காட்டியிருக்கலாம். அவருடைய கோபம், ஏமாற்றம், தனிமை, வெற்றி கிடைத்த போதான மகிழ்ச்சி போன்றவை இன்னும் ஆழமாக வந்திருந்தால் படம் இன்னும் மனதில் பதிந்திருக்கும். மற்றொரு குறை என்னவென்றால், நாயுடுவின் வாழ்க்கையில் இவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் இருந்தாலும் அவற்றுக்கிடையிலான மாற்றங்கள் சில நேரங்களில் வேகமாக நடப்பது போல தெரிகிறது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு தொழிலில் இருக்கிறார், அடுத்த கட்டத்தில் வேறு ஒரு முயற்சியில் இருக்கிறார், அதன் பிறகு இன்னொரு கண்டுபிடிப்பு வருகிறது. இதனால் அவரது வாழ்க்கையின் முழு பயணத்தை மெதுவாக ரசிக்க முடியாத இடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் படத்தின் நோக்கம் தெளிவாக இருக்கிறது. ஒரு மனிதரின் திறமையை உலகம் எப்போதும் உடனே ஏற்றுக்கொள்ளாது. சில நேரங்களில் அதிகாரம் தடையாக நிற்கும், சில நேரங்களில் பணம் தடையாக இருக்கும், சில நேரங்களில் சூழ்நிலையே எதிரியாக மாறும். ஆனால் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தில் நம்பிக்கை வைத்திருந்தால், தொடர்ந்து முயற்சி செய்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதைத்தான் படம் சொல்லுகிறது. நாயுடுவின் வாழ்க்கையில் மோட்டார் சைக்கிள் ஒரு சிறிய விஷயமாக தொடங்குகிறது. ஒரு இளைஞன் ஒரு புதிய பொருளை பார்க்கிறான், அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அதற்காக வேலை செய்கிறான், பணம் சேமிக்கிறான், வாங்குகிறான். அந்த ஆசை பின்னர் இயந்திரங்களை புரிந்து கொள்ளும் ஆர்வமாக மாறுகிறது. அந்த ஆர்வம் தொழிலாக மாறுகிறது, தொழில் பின்னர் கண்டுபிடிப்புகளாக மாறுகிறது. இதுதான் இந்த கதையின் அழகான பயணம். ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு சில நேரங்களில் ஒரு சிறிய ஆர்வமே போதும் என்பதை படம் நினைவுபடுத்துகிறது. இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால், நாயுடுவை முழுமையான மனிதராக காட்ட முயற்சி செய்திருப்பது. அவர் திறமைசாலி, ஆனால் அவர் பிடிவாதமும் கொண்டவர். அவர் துணிச்சலானவர், ஆனால் அதிகாரிகளுடன் மோதத் தயங்காதவர். அவர் புதியதை உருவாக்க விரும்புகிறார், ஆனால் தன்னுடைய எண்ணத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாதவர். அதனால் அவர் வெறும் புகழப்பட வேண்டிய மனிதராக மட்டும் தெரியவில்லை, அவருடைய குணத்தில் இருக்கும் பலமும் குறையும் சேர்ந்து தெரிகிறது. மொத்தத்தில் ஜிஎடிஎன் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பற்றிய படம் என்றாலும் இது கண்டுபிடிப்புகளை பற்றிய படம் மட்டும் கிடையாது. உழைப்பை பற்றியது, ஆர்வத்தை பற்றியது, தன்னம்பிக்கையை பற்றியது, அதிகாரத்துக்கு முன் தன்னுடைய கருத்தை சொல்லும் துணிச்சலை பற்றியது. மாதவனின் நடிப்பு படத்தின் முக்கியமான பலமாக இருக்கிறது. சத்யராஜ், ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன், வினய் ராய் ஆகியோரின் பங்களிப்பும் கதைக்கு வலு சேர்க்கிறது. இயக்குனர் நாயுடுவின் வாழ்க்கையில் இருந்த பல முக்கியமான நிகழ்வுகளை ஒரே கதைக்குள் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார். குறைகள் இருந்தாலும் இந்த படத்தின் அடிப்படை எண்ணம் பாராட்டத்தக்கது. குறிப்பாக நம்முடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளரின் வாழ்க்கையை பற்றி பலருக்கும் தெரியாத விஷயங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியமான முயற்சி. இந்த படத்தை பார்த்த பிறகு நாயுடுவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் வந்தால் அதுவே இந்த படத்தின் பெரிய வெற்றியாக இருக்கும். கடைசியில் சொல்ல வேண்டுமென்றால், ஜிடிஎன் ஒரு மனிதர் எவ்வளவு உயரம் சென்றார் என்பதை மட்டும் காட்டும் படம் இல்லை, அவர் அந்த உயரத்தை அடைய எவ்வளவு உழைத்தார், எத்தனை தடைகளை சந்தித்தார், எத்தனை முறை தன்னுடைய எண்ணத்துக்காக போராடினார் என்பதையும் காட்டும் முயற்சி. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளை பார்த்து ஆச்சரியப்பட்ட இளைஞனிடமிருந்து தொழில் தொடங்கிய மனிதராகவும், பேருந்து சேவையை வளர்த்த தொழில் முனைவோராகவும், பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய அறிவாளியாகவும் நாயுடு வளர்ந்த பயணம் நிச்சயம் சுவாரஸ்யமானது. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எளிய உண்மையை சொல்லுகிறது. புதியதை பார்க்கும் ஆர்வம் இருந்தால் அதை அங்கேயே விட்டுவிடக்கூடாது. இது எப்படி வேலை செய்கிறது என்று கேட்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முடியவில்லை என்றால் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டலாம்.
அந்த எண்ணத்தை நமக்குள் விதைப்பதுதான் GT இதன் படத்தின் மிகப்பெரிய பலம்.